middle back, upper back, தோள்பட்டை, வலது கை முழுவதும், இடது கை முழுவதும், வயிறு பகுதி, chest muscles, facial muscles, உள்ளம் காலிலிருந்து உச்சி முதல் உங்களோட பாடியை ஸ்கேன் பண்ணுங்க. நீங்க ஸ்கேன் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுங்க. என்னோட அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கிறது. நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களோட உடம்புல வரட்டும். வேர் இஸ் மம்மி கம்மிங்? நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க, லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்போ கால்கள் ரெண்டும் ஒன்றா சேர்த்து உங்களோட கைகளை தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு நல்ல கைகளை கோர்த்து உங்கள் பாடி நல்லா ஸ்ட்ரெச் ஆகட்டும். உச்சி முதல் உள்ளம் கால் வரை நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. ஸ்ட்ரெச் 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 ரிலாக்ஸ். இப்போ பொறுமையாக ஏதாவது ஒரு சைடில் எழுந்து உட்கார். எழுங்க. கையை சென்முத்திரால வச்சிருங்க. உங்களுடைய முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். ஷோல்டர் பகுதி, நெக் மசில்ஸ் ரிலாக்ஸா இருக்கட்டும். உங்களோட முகத்துல ஒரு மெல்லிய புன்னகை வரட்டும். உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை கவனிங்க. உங்களோட கவனத்தை உங்களோட மூச்சுக்கு கொண்டு வாங்க. Inhale deeply. Inhale deeply. Inhale deeply. Sagana bhavatu Sagano gunatu Sagaviryam Karavavahai Tejasvina Adidam Astuma Vitvishavahai. Om Shanti Shanti Shanti. ஓகே, இப்போ நெக் எக்ஸசைஸ் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Now side bending, right, left, right, left, 5 6 7 8 9 10. Now side turn, right, left, right, left, 5 6 7 8 9 10. Now lock your chin from right to left. Rotate with normal breathing. Do not strain too much. Enjoy the stretches on your neck muscles. Keep breathing normally. Be focused on your neck muscles. 4 5. Good.
Now left to right, rotate. 1, 2, 3, 4, 5. Good. Now stretch your hands. Keep your fingers like this. Yeah. கைகளை elbow bend பண்ணுங்க. Yeah. Rotate. Full rotation. 1, 2. கண்களை மூடிக்கங்க. உங்களோட கவனம் முழுவதும் உங்களோட தோள்பட்டையின் மீது இருக்கட்டும். 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Good. கை எப்படி வச்சுக்கோங்க. நல்லா பேக்ல நல்லா புஷ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. Now other side. 1, 2, 3, 4, 5. இப்போ சைட்ல நல்லா புல் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. சைட்ல 1, 2, 3, 4, 5. நல்லா இப்போ ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கைகளை தலைக்கு மேலே எடுத்துட்டு போங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அன்னார்னு உங்களோட கைகளை பாருங்க. 1, 2, 3, 4, 5. இப்போ நீங்க நேரா பாருங்க. உங்களோட கைகளை ரைட் சைடு மேக்ஸிமம் பெண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. Center. Again other side maximum side bending. 1, 2, 3, 4, 5. Center. With one more inhalation, stretch your spine maximum. Exhale. Down. நல்லா உங்க தலையை கீழே வைங்க, தரையில வைங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்க தலைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போகும். அதை கவனிங்க. என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் த blood flow towards your head. என்ஜாய் த டிஸ்கம்ஃபர்ட் ஆன் யுவர் அப்டமன். உங்க வயிறு பகுதியில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதை என்ஜாய் பண்ணுங்க. இனேல் அப். அப்படியே கைகளை பின்னாடி வச்சுட்டு நல்லா இடுப்பை வானத்தை நோக்கி நல்லா மேக்சிமம் தூக்குங்க. கழுத்து நல்லா பின்னாடி போட்டோம். ரிலாக்ஸ். ஓகே. யா. ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Again stretch. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay. Fine. Stretch your hands. நல்லா ஸ்டிஃபா கை வச்சுங்க. ஸ்டிஃபா வைங்க. Yeah. Okay. Yeah. Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Center to back. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7. முன்னாடி கொஞ்சம் வந்து உட்காருங்க. 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Stay there. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 19,
20. Relax. ஓகே, வலது கையை இடதல் முட்டியில் வச்சுட்டு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5. Now other side. 1 2 3 4 5. இப்போ நல்ல சைடில் 1 2 3 4 5. இப்போ other side. 1 2 3 4 5. ஓகே, நீ கொஞ்சம் முன்னாடி வந்துருப்பா. இப்படி வா. அவனுக்கு கை இடிக்குதாங்க. நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, கொஞ்சம் முன்னாடி. ஓகே, கை நல்லா உட்கார்ந்து அந்த சைடு இடிக்காத அளவுக்கு உட்காருங்க. ஓகே, நடுவில் உட்காருங்க. ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணணுமா அடுத்தது? கால் ரிலீஸ் பண்ணுங்க. கால் ரிலீஸ் பண்ணுங்க, ஷேக் பண்ணுங்க. கால் ஷேக் பண்ணுங்க. ஷேக் பண்ணிட்டு கால் ரெண்டும் ஒண்ணா சேருங்க. இப்போ பெண்ட் பண்ணுங்க. விரல்கள் மட்டும் பெண்ட் பண்ணுங்க. விரல்கள் மட்டும். 1 2 3 4 5 6 7. விரல்கள் மட்டும், விரல்கள் மட்டும். 8 9 10. ஓகே, கால ஸ்பேஸ் விடுங்க. இப்போ நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Now anti-clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. காலை ரெண்டும் ஒண்ணா சேருங்க. நல்லா காலை பிரஸ் பண்ணுங்க. உங்களோட டோ வந்து தரையில படுற அளவுக்கு. குட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Good. Now leg rotation. Rotate பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Now anti-clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. Now another leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஸ்ட்ரெயிட். 1 2 3 4 5 6 8 9 10. Now other side. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ காலை பிடிச்சி எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதே பொசிஷன்ல இருங்க. மேக்ஸிமம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. உங்க கெப்பாசிட்டி எவ்வளவு முடியுதோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. குட். இப்போ காலை ஸ்ட்ரெயிட்டா தூக்குங்க. ஸ்ட்ரெயிட்டா முட்டி மடியாம தூக்கி நெற்றில வைங்க. நெற்றில வைங்க. இப்படி இப்படி நேரப்பா, நேரா நேரா தூக்குங்க. ரிலாக்ஸ். Now other side. Relax. Okay, now hip rotation. Hip rotate பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ another leg. நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ ஒரு காலை பிடிச்சிட்டு அந்த டோ பிடிங்க. ரைட் லெக் டோ பிடிங்க. ரைட் லெக் டோ பிடிங்க. இந்த கையால இப்படி பிடிச்சி இந்த காலை காது கிட்ட தூக்குங்க. காது கிட்ட தூக்குங்க. அந்த கால வெரி குட் மேம். காதோட விரல் வந்து காலோட விரல் வந்து காது கிட்ட வரணும். நல்லா தூக்குங்க. இப்படி நீங்க பண்ணது கரெக்ட் தான். இப்படி லிஃப்ட் லிஃப்ட் லிஃப்ட். தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. 1 2 3 4 5. ஓகே, இப்போ அதர் சைட்.
இப்படி நல்லா இப்படி பிடிச்சி இங்க பாருங்க, நல்லா பிடிச்சி காது கிட்ட நல்லா தூக்குங்க. இந்த கட்ட விரல இப்படி பிடிக்கணும். ஓகேவா? இப்படி பிடிக்கணும், நல்லா தூக்குங்க. லிஃப்ட் லிஃப்ட். இந்த ஆசனாக்கு பேரு அகர்ண தனுராசனா. நம்ம வில்ல போட்டு இப்படி வளைப்போம்ல, அதோட கான்செப்ட் தான். யா, ரிலாக்ஸ். ஓகே, குட். என்னமா வர 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 வர. ஓகே, நவ் பட்டர்ஃப்ளை. நல்ல முதுதண்டு நல்ல நேரா இருக்கட்டும். நல்ல பட்டர்ஃப்ளை பண்ணுங்க. உங்களோட 2 முட்டியும் தரையில படுற அளவுக்கு இன்டென்ஷனோட பண்ணுங்க. கிராஜுவல் மூவ்மெண்ட். ஓகே, ஒரு ரிதம், அந்த ரிதமை மெயின்டைன் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு உங்களோட துடையின் மீது உங்களோட கவனம் இருக்கட்டும். 1 2 3. கிட்ட வைங்க, கிட்ட வைங்க, கிட்ட வைங்க. பண்ணுங்க. முதுதண்டு நல்ல நேரம் வைங்க. 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, காலை கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க. கையை பின்னாடி இப்படி எடுத்துட்டு வந்து மேல மூச்சை இழுத்து நல்லா ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இன்னேல் எக்ஸேல் டவுன். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்க தலைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போறத கவனிங்க. ரத்த ஓட்டத்தால உங்களோட தலை வந்து நல்ல ஒரு மெல்லிய கனம், ஹெவினஸ் ஃபீல் பண்ணுங்க. அப். அப்படியே கையை வச்சுட்டு மேக்ஸிமம் இடுப்பை நல்லா தூக்கி தலையை பின்னாடி தொங்க போடுங்க. நல்லா தூக்குங்க. ரிலாக்ஸ். குட். இப்போ பத்மாசனா வாங்க. கம் டு பத்மாசனா. இன்னைக்கு வெதர் நல்லா இருக்குல்ல மேம்? நைஸ் வெதர். ஓகே, கை எப்படி பின்னாடி கட்டிச்சுங்க. ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட். யா, நல்ல மூச்சை இழுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸேல் டவுன். தலைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போறத கவனிங்க. நார்மல் பிரீத்திங். அப். உங்களால எவ்வளவு முடியுதோ பண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். கிராஜுவலா வரும், நோ ப்ராப்ளம். ஓகே, ஹினேல் அப். ஷாலினி ரொம்ப ஆழ்ந்துட்டியோ? ஓகே, கையை பின்னாடி வைங்க. லிஃப்ட். ரிலாக்ஸ். ஓகே, காலை ரிலீஸ் பண்ணுங்க, ஷேக் பண்ணுங்க. யா, வஜ்ராசனா ப்ராப்பரா வாங்க. யாரெல்லாம் ப்ராப்பரா வஜ்ராசனா வர முடியுதோ டோவை பிடிச்சி, பிக் டோவை பிடிச்சி வச்சுட்டு உங்களோட வெயிட்டை ஒரு சைடு ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல கேப் வரும். அவ்வளோதான் மேம். சூப்பர், குட். வரும் வரும் மேம், வரும். நம்ம டே 1 நினச்சி பார்த்துக்கணும். முதல் நாள் நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம். தட் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேங்களா? கையை எப்படி வச்சுக்கோங்க. நல்ல மூச்சை இழுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டு அப்படியே கீழே குனிங்க. உங்களோட சீட் வந்து உங்களோட கீழ இருந்து எழுந்துக்க கூடாது, முக்கியமானது. எழுந்துக்காம உங்களோட தலை எந்த அளவுக்கு கீழே வருதோ அந்த அளவுக்கு வர முயற்சி செய்யும். தலைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போறத கவனிங்க. எஸ்பெஷலி பெண்களுக்கு இந்த முடி கொட்டுற ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். இனேல் அப். கையை பின்னாடி வைங்க. நல்ல இடுப்பை தூக்குங்க, மேக்சிமம் தூக்குங்க. ரிலாக்ஸ். குட். இப்போ காலை ரிலீஸ் பண்ணிடுங்க. ரிலீஸ் பண்ணிட்டு சுகாசனால உட்காருங்க. கைகளை சென்முத்திரால வச்சுங்க. மூச்சை கவனிங்க. அடுத்த கட்ட பயிற்சிக்கு உங்களுடைய மனதையும் உடம்பையும் தயார்படுத்துங்க. ஷாலினி என்ன நினைக்கிறது? அடுத்த கட்ட பயிற்சி என்ன? ஓகே, எழுந்துருங்க. ஓகே, கை எப்படி வைங்க, ஸ்ட்ரெயிட் அப்படி வைங்க. ஓகே, இதோட கையோட அளவு மாறக்கூடாது, இதே அளவு தான் இருக்கணும். கீழேயும் போகக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது. இப்போ ரைட் லெக்கை தூக்கி லெஃப்ட் காலில்
டச் பண்ணணும். 1 2 யா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. குட். காலை எப்படி வச்சுங்க? ஓகே 1 ஸ்டார்ட். ஓகே முட்டி மடியாம மேக்ஸிமம் எந்த அளவுக்கு போக முடியும் போகணும். யா 1 2 3 ஒரே கால் 4 5 6 7 8 9 10. காலை உதைக்க கூடாது, காலை இப்படி தூக்கணும். 1 தூக்குங்க. அடுத்த சைடு 1 காலை தூக்கணும். 1 2 3 4 5 நேரம் நில்லுங்க. நேரம் நின்று பண்ணுங்க. அப்படி சைடில் வந்துடாதீங்க. நேரம் நின்று எவ்வளோ தூக்க முடியுமோ தூக்குங்க. கிராஜுவலா ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. வாயில மூச்சு விடாதீங்க. எவ்வளவு தூக்க முடியுமோ தூக்குங்க. கண்டினியூ 6 7 மேம் சரி இப்போ நேரா ஓகே 1 இதை பண்ணிட்டோம் இது தேவையில்ல. இப்போ பேக்ல 1 2 பேக்ல எந்த அளவுக்கு போக முடியுதோ போங்க. காலை தூக்கி 1 2 3 4 5 6 நல்ல ஷாலி நல்ல காலை தூக்கு. பின்னாடி யாரோ உங்களுக்கு பிடிக்காத இருந்தா எட்டி உதைப்பல்ல, அந்த மாதிரி தூக்கி பண்ணுங்க. 6 7 8 9 10. இப்போ அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. குட். ஓகே காலை இப்படி வச்சுங்க. இங்க பாருங்க, கையை இப்படி வச்சுட்டு ஓகே இப்படி வந்து 1 2 அந்த மாதிரி வரணும். ஓகேவா? ஓகே முக்கியமான கீ பாயிண்ட் வந்து முட்டி மடியக்கூடாது. ஓகே இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இங்க வாங்க. அப்படியே வந்து தரையோட இப்படி வந்து அப்படியே மேல வந்து பேக்ல நல்லா போயிட்டு கீழே வரணும். யா கண்டினியூ. எந்த விதமான வயிறு அடி வயிறு நல்லா தொப்பை இருக்கிறது, சைட்ல வந்து மசில்ஸ் வந்து அதிகமா இருக்கிறது, ஹிப் ரீஜன்ல எல்லாமே கம்மியாயிடும். மேல போகும்போது மூச்சை இழுங்க, கீழே வரும்போது மூச்சை விடுங்க. ஓகே 6 7 8 அங்க இடிச்சுக்கு போறோமா பத்திரம் அங்க இடிச்சுக்கு போறேன். யா 10 முடிச்சிட்டிங்கன்னா ஸ்டாப் பண்ணி. யா குட். இப்போ ஆப்போசிட் சைட். ஓகேங்களா? யா இப்போ ஆப்போசிட் சைட் பண்ணுங்க. எந்த சைட் பண்ணீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைட் 1 சுத்துங்க. 1 பின்னாடி போகும்போது நல்லா பேக்ல போயிட்டு வர முயற்சி செய்யுங்க. நல்லா பேக்ல போயிட்டு பின்னாடி வர முயற்சி செய்யுங்க. அக்கார்டிங் டு யுவர் கெப்பாசிட்டி, உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? நீங்க பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. 6 7 8 9 10. ஓகே ரிலாக்ஸ். அப்படியே கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஹார்ட் பீட் நார்மல் ரிதம்க்கு வரட்டும். ஓகே காலை எப்படி வச்சுங்க. இங்க பாருங்க, கையை வந்து இப்படி வச்சுக்கணும். ஓகே கையை இப்படி வச்சுட்டு இங்க பாருங்க. ஓகே மேல போகும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லா மூச்சை இழுக்கணும், கீழே வரும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள விடணும். ஓகே கை வந்து இப்படி உள்ள போயிட்டு இப்படி மேல நல்ல ஓகேவா? யா ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஹலேஷன், ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். யா 2 3 குட் மேம், குட் ஷாலினி, do it 3 4 5 6
7, 8, 9, 10. ஓகே, யா ரிலாக்ஸ். முட்டி மடிச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். முட்டி மடிக்காம பண்ணாதான் அந்த எஃபெக்ட். ஓகேவா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். வாயில மூச்சு விடாதீங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸேஷன் ஸ்ரீதலி தாடாசனா. ஸ்டாண்டிங்ல ரிலாக்ஸேஷன் அப்படின்னாவே இந்த மாதிரி ஸ்ரீதலி தாடாசனால வந்துடும். ஓகே ஃபைன். இப்போ கை எப்படி வச்சுட்டு ஓகே 1 2 அந்த மாதிரியா ரொட்டேட் பண்ணுங்க. 1 முட்டி மடிய கூடாதா? ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் முட்டி மடியாம செய்யுங்க. 1 2 3 4 5 6. எல்லாருமே நீங்க கீழே குனியும் போது மேல இருக்க விரலை பாருங்க. 8 9 10. ஓகே ஃபைன். ரிலாக்ஸ். இப்போ இப்படி வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு இடுப்பை முன்னாடி தள்ளுங்க. அப்படியே சைடு பேக்கு யா ரொட்டேட். நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஆப்போசிட் சைட். 1 2 3 4 5 6 7 8 9 10. குட். காலை இப்படி வச்சுங்க. இப்படி வச்சுட்டு 1 2 3 மேக்ஸிமம் உங்களால எந்த அளவுக்கு போக முடியும். இப்படி வந்துட்டு தம்பி, இப்படி வந்துரு. 1 இல்ல இப்படி நீ மத்தவங்க கண்டினியூ பண்ணு. நான் பாக்குறேன். இப்படி இப்படி ஓகேவா? பண்ணு. நல்லா நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகேவா? யா 7 8 9 10. ரிலாக்ஸ். கை எப்படி வச்சுங்க. மூச்சை நல்லா இழுங்க. மூச்சை அடக்கிங்க. ரொட்டேட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Good. Yeah. Again. Inhale. Hold பண்ணுங்க. Opposite side. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Good. அப்படியே கீழே உட்கார்ந்துருங்க. ஸ்ரீதலி தண்டாசனால உட்காருங்க. ஸ்ரீதலி தண்டாசனா. இதான் ஸ்ரீதலி தண்டாசனா. ஓகே, காலை இப்படி வச்சுக்கணும். கையை அப்படி வச்சுக்கணும். தலையை பின்னாடி வேணும்னா தொங்க போட்டுக்கலாம். உங்களோட மூச்சை மட்டும் கவனிங்க. ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். வாயில மூச்சு விடாதீங்க. நீங்க வாயில மூச்சு விட்டீங்கன்னா உங்க லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸே ஆகாது. ஓகேவா? அப்படியே தான் இருக்கும். நம்ம இந்த பயிற்சி செய்யறது எல்லாத்துக்கும் லங்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதான் செய்யறோம். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க நீங்க? எந்த ஊர்? உட்காருங்க. எந்த ஊரு? அண்ணா நகரா? ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். ரிலாக்ஸ். பி வித் யுவர் செல்ஃப். ஓகே, கீழே படுத்துங்க. நல்லா இருக்கு. கையை பின்னாடி எடுத்துட்டு வாங்க. ஓகே, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. முன்னாடி உங்களை ஒரு ஆள் பிடிச்சி இழுக்கிற மாதிரியும், பின்னாடி உங்கள் ஆள் பிடிச்சி இழுக்கிற மாதிரியும். கையை கோக்காம ஸ்ட்ரெச். கையை கோர்க்க கூடாது. அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஓகே, இப்போ அப்படியே எழுந்து மேலே எழுந்து இன்ஹேல் பண்ணி எழுந்து காலை தொட்டுட்டு பின்னாடி போகணும். கரெக்ட். யா ரீச். யா உங்களோட கை வந்து காலை தாண்டி போகிறதுக்கு முயற்சி செய்யும். ஓகே, குட். 3 4 5 6 7 8 9 10. Relax.
அப்படியே படுத்துங்க படுத்துங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, படுத்துங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ அப்படியே எழுந்துருங்க. எழுந்துருங்கன்னா சிட்டிங்கில் அப்படியே எழுந்துருங்க. எழுந்துட்டு இப்போ கையை எடுத்துன்னு வந்து விரலை பிடிச்சி சைடில் வருவோம் இல்லையா? ஞாபகம் இருக்குங்களா? இப்படி. உங்களோட நெற்றி வந்து தரையில் படணும். இப்படி இப்படி வச்சுட்டு, ஓகே, ஸ்டார்ட். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட விரல் ரெண்டு சைடு மாற்றி மாற்றி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் இப்படி சைடில் குனியும் போது உங்களோட கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க முயற்சி செய்யும். ஒரு தடவை உங்கள் நெற்றி வந்து தரையில் படணும். ஓகே, ரொட்டேட். 3 4 5 6 7 8 9 10. குட். கையை பின்னாடி வச்சுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, மூச்சை கவனிங்க. உங்களோட மூச்சை கவனிங்க, ஹார்ட் பீட்டை கவனிங்க. உங்களோட கவனம் முழுவதும் உங்களோட உடம்பின் மீதே இருக்கட்டும். எந்த அளவுக்கு உங்களோட செல்ஃப் மேல உங்களோட கவனம் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கே பிடிக்க ஆரம்பிக்கும். ஓகே, we should not depend on others. We can love ourselves. ஓகே, ஃபைன். ஓகே, கையை எப்படி வச்சுக்கோங்க. ஓகே, கையை எப்படி வச்சுட்டு இங்க பாருங்க. 1 2 ட்ரை. 1 2 3. முடிஞ்சவங்க காலை இப்படி கீழே வைக்காம கீழே வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டு மேலே எடுத்துன்னு வர ட்ரை பண்ணுங்க. 1 2. அப்படி என்னால் முடியலன்னா காலை வச்சு தூக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 4 5. முட்டி மடி ஸ்ட்ரெயிட். காலை ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும், முட்டி மடியக்கூடாது. 3. கொஞ்சம் முன்னாடி. இப்போ பண்ணுங்க, இப்போ பண்ணுங்க, இப்போ பண்ணுங்க, இப்போ பண்ணுங்க, பண்ணுங்க. ஓகே ஓகே. 6 7. இந்த இடத்துல நல்ல ஒரு பிடிக்கும், இந்த அடிவயிறில் நல்ல ஒரு ரிலாக்ஸ் 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 பண்ணுங்க. இப்போ நம்ம செய்கிற பயிற்சி எல்லாமே நம்மளோட வயிறு பகுதியை கம்மியாக்குறதுக்கு, வயிறு ஆர்கன் சிறப்பாக செயல்படும். ஓகே, இப்போ இப்படி இருக்கீங்க இல்லையா? அப்படியே வஜ்ராசனா வாங்க. கம் டு வஜ்ராசனா. ஓகே, வஜ்ராசனா இருந்தால் அப்படியே இந்த பொசிஷனுக்கு வாங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ உங்களோட கையை அப்படியே ஃப்ரண்ட்ல எப்படி எடுத்துட்டு வாங்க. ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்து உங்களோட ஆர்ம் பிட்டை தரையில வைக்க பாருங்க. உங்களோட அக்கல் பகுதியை தரையில வைக்க ட்ரை பண்ணுங்க. உங்களோட அக்கல் பகுதியை நல்லா தரையில வைக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணுங்க. குட். இதோட பேரு டாக் ஸ்ட்ரெச்சிங். டாக் ஸ்ட்ரெச்சிங். டாக் பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஸ்ட்ரெச் பண்ணும். அது ரொம்ப சோம்பலா இருந்ததுன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு உடம்பு ஆட்டிட்டு போகும். அதை நம்ம பண்றோம். ஓகே, 6 7 8 9 10. இப்போ அப்படியே இருக்கீங்க இல்லையா? இப்படி இருக்கீங்க இல்லையா? இப்படி ஸ்ட்ரெச் பண்றீங்க இல்லையா? இப்படி வாங்க. ஓகே, இப்படி வந்துட்டு காலை வந்து இப்படி வைங்க, இப்படி வைங்க, காலை இப்படி வைங்க. தெரியுதா நான் எப்படி காலை வச்சிருக்கேன்னு? இந்த மாதிரி இந்த மாதிரி வைங்க. தெரியுதா? இப்ப கையை எப்படி வைங்க, அப்படியே தூக்குங்க. லிஃப்ட் லிஃப்ட். இடுப்பு வந்து தரையில வரணும், நல்லா தரையில வரணும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கால் இன்னும் கொஞ்சம் பெண்ட் ஆகணும். ஓகேவா? நேரா இருக்கு, கால் கொஞ்சம் பெண்ட் ஆகணும். ஓகே, இப்போ இப்படி படுத்துட்டுருங்க. இப்படி கையை வச்சுங்க, புஜங்காசனா மாதிரி கையை வைங்க. ஓகே, உங்களோட கை வந்து எண்ட் ஆஃப் த ரிப் கேஸ்ல இருக்கணும், ஜஸ்ட் பிலோ யுவர் செஸ்ட். ஓகே, exhale.
inhale, exhale. ஃபுல்லா எழுந்துக்க கூடாது. உங்க நேவல் ஏரியா வரைக்கும் தான் எழுந்துக்கணும். எழுந்துட்டு கீழே வரணும். மேலே போகும்போது மூச்சை இழுக்கணும், கீழே வரும்போது மூச்சு விடணும். கண்டினியூ. inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. Relax. Relax in Makarasana. ஓகே, இப்போ கையை உள்ள வச்சுக்கங்க, ரெண்டு கைகளையும். ஓகே, இப்படி ஃபிஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு கால் உள்ள வச்சிருங்க. உங்களோட சின் நேராக இருக்கட்டும். ஓகே, இப்போ ஷலபாசனா பிரீத்திங், ஆல்டர்னேட்டிவ் பிரீத். ஆல்டர்னேட்டிவ்னா ஒரு தடவை ரைட் சைடு, ஒரு தடவை லெஃப்ட் சைடு. காலை தூக்கணும், பின்னாடியே தூக்கணும். ஓகேவா? மூச்சை இழுத்து தூக்கணும், மூச்சை விடும்போது கீழே விடணும். யா, ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Relax in Makarasana. ஓகே, இப்போ அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த காலை எடுத்துட்டு வந்து இந்த கையால பிடிங்க. சைடில். ஓகே, சைடில் பிடிங்க. பிடிச்சி நல்லா இழுங்க. அந்த கால் வந்து நேரா இருக்கணும். ஓகேவா? எட்டி உதச்சிருங்க அம்மாவை. யா, நல்லா பிடிச்சி இழுங்க. பிக் டோ பிடிச்சி நல்லா இழுங்க. குட். நல்லா இழுங்க. 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அதர் சைட். யா மேம், எல்லாம் இப்படி கொஞ்சம் வந்துடுறீங்களா? தள்ளி ஃப்ரீயா பண்ணுங்க. யா, நல்லா பிடிச்சி இழுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Relax. Relax in Makarasana. Relax. இப்படி கை வச்சுங்க. இப்படி அக்ஷய் இப்படி கை வச்சுங்க. கால் வந்து அந்த டைரக்ஷன்ல வரணும். கரெக்ட். காலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மக்ராசனா ஒன் ஆஃப் த ரிலாக்ஸேஷன் போஸ். அந்த ஆசனால கரெக்டாக நீங்கள் படுத்தீங்கன்னா சரியான முறையில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓகே, இப்போ காலை பின்னாடி பிடிங்க, ஆங்கிளை பிடிங்க. தனுராசனா. ஆங்கிளை பிடிச்சி தூக்க வேணாம், தூக்கி சீசா மாதிரி வரணும். ஓகேவா? நல்லா தூக்கிட்டு, ஓகே, இந்த மாதிரி உங்களோட நெற்றி நல்லா உங்க நெற்றி தரையில போகும்போது கால் மேல தூக்கணும், கால் தரையில வரும்போது யா, இங்க பாருங்க, இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ரிலாக்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நல்லா காலை தூக்கணும். நல்லா தூக்குனீங்கன்னா நம்மளோட வயிறு மட்டும் தரையில இருக்கும். நம்மளோட வயிறு மட்டும் தரையில இருந்ததுன்னா 2 சைடு கேப் இருக்கும். ஸோ ப்ரெஸ் பண்ணும் போது இப்படி போகும், பாடி போகும். இந்த மாதிரி பண்ணும்போது, இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணும்போது நம்ம பாடி லைட் ஆயிடும். ரொம்ப அப்படியே லேசா பஞ்சு போல ஆயிடும். நம்ம எப்போ வந்து ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவோம்னா, நம்ம பாடி எப்போ ரொம்ப லைட்டா இருக்கோ அப்போ வந்து நம்ம வந்து நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், ஒரு ஹாப்பினஸ் வரும். நம்ம பாடி ரொம்ப வெயிட்டா இருக்கு, ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா லெத்தார்ஜிக் வரும், சோம்பல் வரும். ஸோ பாடி எந்த அளவுக்கு லைட் ஆகுதோ, லைட் ஆக நம்ம பாடி ரொம்ப சுறுசுறுப்பாகும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ அப்படியே திரும்பிடுங்க.
தோசையை திருப்பி போடுங்க. யார் யார் மசால் தோசை, நெய் தோசை? இப்போ ஏன் சார் தோசையை ஞாபகப்படுத்துறீங்க? ஓகே ஃபைன். யா, இப்போ கையை பக்கத்தில் வச்சுங்க, தொடைக்கு பக்கத்தில். காலை ரெண்டும் ஒன்றா சேருங்க. இப்போ காலை மூச்சை இழுத்து 30, காலை ஒன்றா சேருப்பா. இப்போ மூச்சை இழுத்து 30 டிகிரி, ஒன்லி 30 டிகிரி. தரையிலேருந்து கொஞ்சம் தான் தூக்கணும். தூக்குங்க. லிஃப்ட் 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். தலையை தூக்கக்கூடாது, சரிங்களா? தலையை தூக்கக்கூடாது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ரீகைன் யுவர் எனர்ஜி. யா, இப்போ 90 டிகிரி. ஓகே, காலை பொறுமையா தூக்கணும். தூக்க முடிஞ்சவங்க தூக்குங்க, அப்படி தூக்க முடியாதவங்க ஜர்க் கொடுத்து தூக்குங்க. யா யா 90 டிகிரி. குட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Good. Relax. Regain your energy. Relax. Okay. இப்போ சர்வாங்காசனா, சர்வ அங்க ஆசனா. டிஷர்ட் டக்கின் பண்ணிக்கோங்க. சர்வ அங்காசனா. ஷோல்டர் ஸ்டாண்ட். ஷோல்டர் ஸ்டாண்ட் பண்ண முடியாதவங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ நல்ல இடுப்பை நல்லா மேலே தூக்கி காலை எந்த அளவுக்கு மேலே மேக்ஸிமம் உங்களால் ஹைட்டு தூக்க முடியுதோ தூக்க ட்ரை பண்ணு. உட்காருங்க உட்காருங்க. சரி, இது வாங்க, பேக்கில் வாங்க. தூக்குங்க. பிடிங்க. இடுப்பு 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 பின்னாடி. நான் பார்த்துக்கிறேன். பின்னாடி பின்னாடி இப்படி இப்படி. அதெல்லாம் ஒரு டிஷர்ட் போனால் போது விடு, அதை பற்றிலாம் என் குழப்பறேன். பின்னாடி கையை வை கையை வை. அவ்வளோதான். அப்படியே. ஓகே குட். 3 4 5 6 இங்கே பின்னாடி இப்படி வைக்கணும். 6 7 8 9 10. ரிலாக்ஸ். பொறுமையாக காலை கீழே எடுத்துட்டு வாங்க. ரிலாக்ஸ். பார்த்து பார்த்து பார்த்து, அவசரப்படாத. ஒன்றாவது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். குட். இப்போ அடுத்தது ஆலாசனா. ஓகே, இன்னைக்கு ஹெட் ஸ்டாண்ட் ட்ரை பண்ணலாமா? ஹெட் ஸ்டாண்ட் ட்ரை பண்ணலாமா இன்னைக்கு? சரி, ஆலாசனா பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆலாசனா பண்ணிடலாம். ஆலாசனா, காலை தூக்கி பின்னாடி போடுறது. ஓகேவா? நல்லா ப்ராப்பராக போட ட்ரை பண்ணுங்க. உங்க இதுக்கு கழுத்தாண்ட ஒரு கேப் இருக்கணும். அக்ஷயா குட். Four 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். யா, பொறுமையா வாங்க. ரிலாக்ஸ். நீங்க எழுந்துருங்க. ஓகே, எழுந்துட்டு வஜ்ராசனால உட்காருங்க. வஜ்ராசனா. இப்போ ஹெட் ஸ்டாண்ட் நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஹெட் ஸ்டாண்ட் கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஓகே, கையை இப்படி ஃப்ரண்ட்ல வைங்க. கை நல்லா எல்போ கீழே வைங்க. இப்போ தலையை இந்த இடம் இங்க வரும். ஓகே குட். இப்போ ஒரு கால் எடுத்து பின்னாடி வைங்க. பின்னாடி பின்னாடி பின்னாடி. ஓகே, இன்னொரு கால் எடுத்து பின்னாடி வைங்க. ஓகே, இப்போ இந்த காலால் அப்படியே நடந்து வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி நடந்து வாங்க. இந்த அப்பர் பாடியை நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. அப்படியே நடந்து வாங்க, முட்டி மடியாம. குட் குட். ஓகே, இது வந்து ஹாஃப் ஹெட் ஸ்டாண்ட். ஹாஃப் ஹெட் ஸ்டாண்ட். ஓகேவா? இப்போ பாடி வந்து
இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்குங்களா? ஓகே, இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆ, ஓகே, வந்துடுச்சா? இப்போ வந்து ஒரு காலை மட்டும் தூக்குங்க. குட். ஒன்னாவது ஒன்னாவது. இந்த ரெண்டு கையில நீங்க பேலன்ஸ் பண்ணணும். தலையில ஃபுல் வெயிட் போடக்கூடாது. சரியா? ஓகே, இப்படி மாடிங்க, இப்படி மாடிங்க. இப்போ இன்னொரு காலை தூக்கு, நான் பிடிச்சிக்கிறேன், பயப்படாதீங்க, தூக்குங்க. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ரெண்டு கையிலையும் பேலன்ஸ் போடுங்க. குட் குட். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்போ இப்போ என்ன பண்ணுங்க, மேட் எடுங்க, மேட் எடுத்துக்கோங்க. மேட் எடுத்து இப்படி போடுங்க. இப்படி வாங்க. இப்படி இப்படி இந்த சைடு. ஆ ஆ அதே மாதிரி இப்போ நம்ம முன்னாடி பண்ணோம் இல்லையா, அதே ஸ்டெப்லாம் பண்ணோம். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஒரு காலை தூக்கி பின்னாடி வைங்க. வைங்க வைங்க. ஓகே. யா, அப்படியே வாங்க. ஒரு காலை மட்டும் மடிங்க. குட், வெரி குட். இன்னொரு காலை அப்படியே தூக்குங்க. குட் குட். ஃபோட்டோ எடுக்கிறீங்களா மேம்? அது வரைக்கும் அவங்க தாங்க மாட்டாங்க. ஒரே நிமிஷம்டா, ஒரே நிமிஷம்டா, ரிலாக்ஸ். அப்படியே சஷங்காசனம். கையை நல்லா. ஓகே, இப்படிதான் ஹெட் ஸ்டாண்ட். ஓகேவா? இதை வந்து நம்ம செவரில் வந்து மேட்டை வச்சுட்டு செவரில் ஃபர்ஸ்ட் ஒரு காலை தூக்கி நிற்கணும், அது பேலன்ஸ் வரும். அப்புறம் இன்னொரு காலை தூக்கி நிற்கணும். அப்புறம் ஒரு காலையாக மேலே தூக்கி தூக்கி எடுத்து 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 எடுத்துன்னு அந்த பேலன்ஸ் வந்தவொடனே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அப்புறம் ஒரு காலை மேலே லைட்டாக இப்படி தூக்கணும், அப்புறம் இன்னொரு காலை தூக்கணும். ஓகே, ரோலிங் பண்ணிடுங்க, ரோலிங் பண்ணிடுங்க. என்ன மேம் பண்ணமா மேம் ஹெட் ஸ்டாண்டு? ஏக்கமா பாக்குறாங்க. அதான் பண்ணிடல. இப்போ பண்ணலாமா? ட்ரை பண்றீங்களா மேம்? ட்ரை பண்ணு. யாரெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை. ஃபர்ஸ்ட் நான் சொல்ற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க போதும். யா, வஜ்ராசனால வாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும், சரியா? ரொம்ப ரொம்ப கடினமான ஆசனம், அதாவது ஈஸியாக இருக்கும் கடினமான ஆசனம். நெக் பிரச்சனை இருக்கவங்க பண்ண வேணாம். ஓகே, சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ண வேணாம். இந்த கழுத்து பிரச்சனை இருக்கிறவங்க பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்போ இப்படி வைங்க மேம், இப்படி வைங்க மேம். ஓகே, இந்த இடம் க்ரௌன் ஆஃப் த. ஓகே, இப்போ ஒரு காலை தூக்கி பின்னாடி வைங்க, இன்னொரு காலை தூக்கி பின்னாடி வைங்க. இப்போ அப்படியே முன்னாடி வாங்க, அப்படியே முன்னாடி. இந்த இந்த இடம் ஸ்ட்ரெயிட் ஆகும். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. குட் மேம், குட். அப்படியே இருங்க. 1 2. இப்போ உங்களோட முழு வெயிட் வந்து தலைக்கு போகக்கூடாது, சரிங்களா? இந்த ரெண்டு கையில நீங்க வாங்கிக்கணும். இந்த ரெண்டு கை தான் பேலன்ஸ். ஓகே, உங்க போன் எடுத்துட்டு வரலையா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். யா, ஓகே. இப்போ ஒரு இருங்க, ஒரு காலை மட்டும். குட். இப்போ பேலன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஓகே, இன்னொரு காலை தூக்கு. நான் இதை பிடிச்சிக்கிறேன், பயப்படாதீங்க. இன்னொரு காலை தூக்குங்க. குட் குட் குட். விடல விடல விடல, பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன். ஓகே, இப்போ பொறுமையா. இப்போ இந்த காலம் அடிங்க, ஒரு காலம் அடிங்க, இன்னொரு காலம் அடிங்க. அப்படியே கீழே. அப்படியே சஷங்காசனா போடுங்க. சஷங்காசனா. குட், வெரி குட். இப்படி இப்படி. ஓகே, சூப்பர். ட்ரை பண்ணலாம், ஒருத்தர் ட்ரை பண்றீங்களா? ட்ரை ட்ரை. ஓகே, இப்போ வச்சிட்டிங்களா? இப்போ உங்களோட க்ரௌன் ஆஃப் த ஹெட் வந்து தரையில் இருக்கு. பார்த்துப்பா, உஷார். க்ரௌன் ஆஃப் த ஹெட் வந்து தரையில் இருக்கணும். ஓகே, இந்த ரெண்டு கையில நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்க டோவால நடந்து வாங்க, முன்னாடி நடந்து வாங்க. குட் குட். ஓகே, இப்போ பேலன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதாவது தலையில ஃபுல்லா வெயிட் இருக்கக்கூடாது, சரியா?
2 கையில தான் நீங்க சப்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஒரு காலை மட்டும் தூக்குங்க. குட். மடிங்க மடிங்க, கால் மடிங்க மடிங்க. ரிலாக்ஸ்டா பண்ணுங்க, ஒன்றும் பயம் இல்லை. இப்போ நான் இந்த காலை பிடிச்சிக்கிறேன், இன்னொரு காலை தூக்குங்க. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். பயப்படாதீங்க, நான் காலை கீழே எடுத்துட்டு வரேன். விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க, ஃப்ரீயா விடுங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் வரல. அவங்க 2 பேருக்கு பண்ணும்போது பாடி வெயிட் வந்து லைட்டா இருந்தது. உங்க ஃபுல் பாடி வெயிட் என் கையில தான் இருக்குது. அதுதான் என்னன்னா கான்செப்ட் என்னன்னா, கையை இப்படி வச்சுட்டு நம்ம கரெக்டா அந்த ஆஃப் ஹெட் ஸ்டாண்ட்ல கரெக்டா நின்னோம் அப்படின்னா, வந்தோம்னா நம்ம பாடி வெயிட் வந்து லேசா ஆயிடும். இந்த இந்த 2 இடத்துல நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இந்த 2 இடத்துல போகும்போது இப்போ நம்ம பஸ்ல கூட எப்படி நிக்க சொல்றாங்க, இப்படி நிக்க சொல்றாங்க இல்லையா? அப்ப என்ன ஆகுது, நம்ம கிராவிட்டி வந்து சமமா போயிடும். இப்படி நின்னா என்ன ஆகும், கீழே சீக்கிரமா ஃபால் ஆயிடுவோம். அதே கான்செப்ட் தான். இப்படி வைக்கும் போது நம்மளோட கிராவிட்டி வந்து பரவலாயிடும். ஆஃப் ஹெட் ஸ்டாண்ட்ல கரெக்டா வந்தோம் அப்படின்னா லெக்கை தூக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆஃப் ஹெட் ஸ்டாண்ட்ல நம்ம பாடி ஃபால் டவுன் ஆச்சுன்னா லெக்கை மேலே தூக்கவே முடியாது. அதுதான் இனிமேல் நம்ம முயற்சி பண்ணுவோம் டெய்லியும். ஓகே, சரி, ரோலிங் பண்ணிடுங்க. என்ன ஷாலினி, நாளைக்கு ட்ரை பண்ணலாம். என்னாச்சு? சரி, ரோலிங் ரோலிங் பண்ணுங்க. ம், நல்லா பண்ணுங்க மேம். ஃப்ரண்ட்ல வாங்க, ஃப்ரண்ட்ல வந்து பண்ணுங்க. நீங்க ரோலிங் நல்லா பண்ணாதான் உங்க பாடி ஃப்ரீயா இருக்கும். அதுக்கு தான் ரோலிங் பண்ண சொல்றது. ஆ இல்லை, ஓகே தானே? அது ஓகே இல்லை? நெக்ல இங்கே பெயின் எதுவும் இல்லை உங்களுக்கு மேம்? சங்கீதா, நெக்லாம் எதுவும் பெயின் இருக்கா ஏதாவது? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், செட்டில் டவுன். செட்டில் டவுன் செட்டில் டவுன். க்ளோஸ் யுவர் ஹைஸ். கண்களை மூடுங்க, கண்களை மூடி உங்களை அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் யுவர் பாடி. வாட் ஆர் த சேஞ்சஸ் யூ ஆர் ஃபீலிங், எக்ஸ்பீரியன்சிங்? உங்கள் பாடியில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா யூ டூ த அட்ஜஸ்ட்மெண்ட். செட்டில் டவுன் இன் ஷவாசனா. கையை கண்ணம்பு. Relax your soul. Relax your ankle. Relax your soft muscle. Relax your knee joint. Relax your thigh muscle.
Relax your jaw. Inhale deeply. Enjoy the more relaxation on your lower parts of your body. உங்களுடைய அடிமுதுகு, நடுமுதுகு, முன்முதுகு, வயிறு பகுதி, பக்கவாட்டு எலும்புகள், chest muscles, தோள்பட்டை, தோல் எலும்பு, ரைட் ஹேண்ட் முழுவதும், லெஃப்ட் ஹேண்ட் முழுவதும், முதுகு தண்டு, முதுகு எலும்பு, கழுத்து பகுதி, கழுத்து எலும்பு. Inhale deeply. Enjoy the more relaxation on your middle parts of your body. உங்களுடைய முகத்தின் கீழ்த்தாடை, மேல் தாடை, கீழ் உதடு, மேல் உதடு, கீழ் வரிசை பல், மேல் வரிசை பல், பற்களை சுற்றி பாதுகாக்கும் ஈரல்கள், நாக்கு, தொண்டை, உள்நாக்கு, மூக்கு, மூக்கின் 2 துவாரங்கள், மூக்கை சுற்றி இருக்கும் சதைகள், கண்கள், கண்விழிகள், கண் புருவங்கள், கண் சதைகள், 2 புருவங்களுக்கான நடுப்பகுதி, நெற்றி, கன்னம், காதுகள், காதின் துவாரங்கள், தலையின் உச்சி, தலையின் பின்புறம், தலையின் பக்கவாட்டு. மூச்சு நல்லா உள்ள இழுங்க. Enjoy the more relaxation on your head region. கண்களை மூடி உங்களுடைய கவனத்தை அகன்று விரிந்து அழகாக இருக்கக்கூடிய வானத்திற்கு எடுத்து செல்லுங்க. நீங்கள் பார்க்கும் இடமெல்லாம் நீல நிறம் நிறைந்த அழகிய வானம். அந்த வானத்தில் நீங்கள் மட்டும் சுதந்திரமாக இருப்பதை உணர்ந்து மகிழுங்கள். அந்த வானத்தில் உங்களின் உடம்பில் இருந்து எந்த விதமான வழிகள் இருந்தாலும் அனைத்து வழிகளும் உங்களின் உடலை விட்டு பிரிந்து அந்த மேகத்தோடு கரைந்து செல்வதை பாருங்க.
அனைத்து வலிகளும் நீங்கி உங்களின் உடல் லேசாக மாறி உங்களின் உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பதை நினைத்து மகிழுங்கள். உங்களின் மனதில் ஏதேனும் வேதனைகள், குழப்பங்கள், சுமைகள், துன்பங்கள் எவையாயினும் அவை அனைத்தும் உங்களை விட்டு பிரிந்து அந்த மேகத்தோடு தூரமாக செல்வதை உணர்ந்து மகிழுங்கள். அனைத்து வலிகளும் நீங்கி அனைத்து துன்பங்களும் சோகங்களும் எவையாயினும் நீங்கி உங்களின் உடல் பஞ்சு போல லேசாக மாறி பறவையை போல அந்த வானத்தை சுற்றி வருவதை கண்டு மகிழுங்கள். உங்களுடைய கவனத்தை உங்களோட மூச்சுக்கு கொண்டு வாங்க. மூச்சு நல்லா உள்ள இழுங்க. Enjoy the more relaxation on your entire physical body. Relax, relax, relax. கால்களை மெல்லமா அசைங்க. கைகள் விரல்களை மெல்லமா அசைங்க. இப்போ கால்கள் ரெண்டும் ஒண்ணா இணைங்க. இரண்டு கைகளும் தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போங்க. கைகளை நல்லா கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச். Relax. Now you can turn any one of your side. You can sit. Okay. We'll do Kapalabhati. உங்க முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். உங்க முகத்துல ஒரு மெல்லிய புன்னகை இருக்கட்டும். Enjoy the silence inside you. தோள்பட்டை, கழுத்து பகுதி ரிலாக்ஸ்டா இருக்கட்டும். Inhale deeply. Start the Kapalabhati. Relax, relax, relax. உடம்புல ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. ஒரு சில வினாடிகள் உங்களுடைய உடம்பு மூச்சை இழுக்கவும் தோணாது, வெளியிடவும் தோணாது. கேவல கும்பகா. இப்போ ஃபுல் யோகிக் பிரீத்திங். ஓகே, கையை பிரம்ம முத்திரால வச்சுட்டு முதுகு தண்டு நல்ல நேரா இருக்கட்டும், கழுத்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும். ஸ்டார்ட்.
ரிலாக்ஸ். ஓகே. இப்போ அனுலோமா விலோமா ஸ்டார்ட். இப்படி இப்படி வச்சு இப்படி மூச்சு இதில் இழுத்து இதில் இப்படி வைங்க. கை இப்படி வைங்க. 2 பேரும் இப்படி பாருங்க. இப்படி வைங்க. இந்த விரலும் மடக்கி மடக்கிட்டீங்களா? ரைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்டில் மூச்சு எடுக்கணும். எடுங்க. இப்போ லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. ரைட்டில் விடுங்க. இப்போ ரைட்லேயே எடுங்க. புரிஞ்சுதா? விடுறதுலேயே எடுக்கணும். மூச்சை எங்கே விடுறீங்களோ அங்கேயே எடுக்கணும். சரியா? இப்போ உங்களோட மூச்சை இடது நாசியில நீங்க வெளியிட்டுட்டு உங்களோட பயிற்சியை நிறுத்திக்கலாம். இப்போ கூலிங் பிராணாயாமா 5 ரவுண்ட்ஸ். ஓகே. கூலிங் பிராணாயாமா தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 5 ரவுண்ட்ஸ் தெரியுமா மேம் உங்களுக்கு? நல்லா உள்ள இழுத்து கண்ணை மூடிட்டு கூலிங்னஸை ஃபீல் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா எக்ஸேல் த்ரூ நாஸ். நார்மலாக ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பாடியில் ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. இப்போ பிராமரி 1 நிமிஷம்.
பிராமரி பிராணாயாமா. காதை மூடிட்டு மூச்சை இழுத்து சத்தம். சரியில்லம்மா? ஒரு நிமிஷம் நீங்களே பண்ணுங்க. சத்தம் வெளியே இருக்கிற சத்தம் கேட்கவே கூடாது. நல்லா காதை அடைச்சிட்டு பண்ணுங்க. கரெக்ட். அப்படி கண்ணை மூடி இப்படி மேம் இப்படி இப்படி வச்சுட்டு ஓகே நல்ல மூச்சை இழுக்கணும். அந்த மாதிரி பண்ணோம். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த தலைக்குள்ள ஏற்பட அதிர்வுகளை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ தாட்ஸ் வேற வெளியே இருக்க தாட்ஸ் எல்லாமே மறைஞ்சு ரிலாக்ஸேஷன். ஓகேவா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். நல்லா மூச்சை உள்ள இழுங்க. நல்ல மூச்சை உள்ள இழுங்க. நல்ல மூச்சை உள்ள இழுங்க. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयः, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग्भवेत्. ॐ शान्ति शान्ति शान्ति. Good. Super. Good. Another one day 8:30 ஆயிடுச்சு.